சார் எதனால சார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சோ அவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் திமுக வந்தது? ஏத்து அவர் பண்றாருங்கிறதுக்கு அவர் அப்புறம் திருப்பியும் இவர் திமுக இது பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் போது சோ வந்து அதிமுக ஆதரவு ஆதரிக்கலையா சார்? அப்ப எம்ஜிஆர் அவர்களை ஆதரிக்கல. அப்ப ஜெயலலிதா அவங்களை எப்படி சார் ஆதரிச்சாங்க? ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் தானே சார் ஃபுல் அட்வைசரா இருந்தாரு. அந்த அம்மாளுக்கு வந்து சினிமா உலகத்தை காட்டுது சோ அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, எல்லா விதத்திலயும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு இல்ல சார்? அது ஒரு பிரெயின் பிகிண்டாவே இருந்தார். எஸ் சார், ஆஃப் கோர்ஸ். பட் வாஜ்பாய் அரசாங்கத்து விஷயத்துல சோ எவ்வளவு பேசி அந்த மாதிரி கேட்குது. காரணம் என்ன சார்? எம்ஜிஆர் அவர்களுக்கும் சோ அவர்களுக்கும் அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதுவும் கூட சேர்ந்து படம்லாம் பண்ணலையா? இப்போ ஜோவோட சினிமா வாழ்க்கையை ஒரு அளவுக்கு அதோட காட்டி வச்சு அதுக்கப்புறம் அவரும் சினிமா சீரியஸ் ஆகிடுச்சு. தனக்கு ரொம்ப இங்கிலீஷ் தெரியும்னு பேசுவார். அது அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணுவார். ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூன்ட்டு அந்த அரசியல்வாதி பின்னாடி வருவார். என்னையா வேணும் உனக்கு? ஓ உதவி எனக்கு தேவை. இது ஒரு ஜோக்கு. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியலையா? துக்ளக் படத்தை வந்து எடுக்கிறாரு. அதில் கலைஞரை கிண்டல் பண்ணுற காட்சிகள் நிறையா இருக்குது. அதுக்கு யாரா கேமராமேன் போட்டாருனாக்கா அமிர்தம்ன்ற கேமராமேன் போட்டார். அமிர்தம் வந்து கலைஞருடைய அக்கா மகன். அவரை கேமராமேன் போட்டார். அதையே விட்டுட்டு வேற மாதிரி தேச திருப்பும் போது நாங்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்கோம். உன்னுடைய விளம்பரத்தை நிறுத்துன்னு நாங்கள் எந்திரிச்சு கத்தணும். கலைஞர் இப்படி திரும்பி பார்த்தார். நாங்கள் தான் கத்தணும். உடனே அடங்கிட்டேன். தமிழுக்காக பேசுகிற இடத்துல விளம்பரம் அப்படின்னு நாங்கள் எந்திரிச்சு கத்தணும். நாங்கள் 10 பேர் கத்தணும். இப்படியெல்லாம் தமிழுக்கு அகேன்ஸ்டா, தமிழுக்கு அகேன்ஸ்டா அவர் இருந்து அவருக்கு என்ன சார் பிடிக்காது? மொழி அதை தான் கேட்டாங்க. ஏன் தமிழ்ல பத்திரிக்கை நடத்துற நீன்னு கேட்டாங்க. ஏன்னா கவுண்டமணி செந்தில் அவர்கள் காமெடியும், அதுக்கப்புறம் வந்து நம்ம விவேக் அவர்கள், அப்புறம் வடிவேல் அவர்கள், அப்புறம் இப்போ சந்தானம் அவர்கள், இந்த காமெடிலாம் நம்ம பார்த்துட்டு சுந்தர்சி மாதிரி எனக்கு தெரிஞ்சு காமெடி படம் எடுக்கிறதுக்கு ஆளே ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சார் எதனால சார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சோ அவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது? அவர் பண்றாருங்கிறதுக்கு அவர் அப்புறம் திருப்பியும் இவர் திமுக இது பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் போது சோ வந்து அதிமுக ஆதரிக்கலையா சார்? அப்ப எம்ஜிஆர் அவர்களை ஆதரிக்கல. அப்ப ஜெயலலிதா அவங்களை எப்படி சார் ஆதரிச்சாங்க? ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் தானே சார் ஃபுல் அட்வைசரா இருந்தாரு. அந்த அம்மாளுக்கு வந்து சினிமா உலகத்தை காட்டுது சோ. அந்த பொண்ணு வந்து சந்தியாவோட மகளாக இருந்தபோது சந்தியா வந்து ஷோ கிட்ட போய் என் பொண்ணுக்கு வந்து சினிமாவுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுக்கும்போது அவர் தான் வந்து எபிசல்னு ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ் ட்ராமா. ஓகே. இங்கிலீஷ் ட்ராமா. அதை வந்து அப்படியே படமாக எடுத்தாங்க. அந்த படத்தில் அந்த பொண்ணை நடிக்க வச்சு அதுதான் அறிமுகம். அதுக்கப்புறம் அவர் வந்து சில தயாரிப்பாளர் இது பண்ணும்போது பந்துலுக்கிட்ட காட்டி பந்துலு தான் அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது. சின்னத கொம்பே அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தில் ஒரு டான்ஸராக வருவாங்க. ஓகே. ஒரே ஒரு டான்ஸ். அதுதான் அவங்களுடைய சினிமா அறிமுகம். அதுக்கு பிறகு லாரி டிரைவர் ராஜாக்கன்னு என்னமோ ஒரு படம், லாரி டிரைவர்னு ஒரு படம். ஆனந்த் வந்து ஹீரோ. அதுலேயும் ஒரு டான்ஸராக வருவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் வெந்நீராட வரும். இப்படி சோ தான் அறிமுகப்படுத்தினார். அந்த நன்றி கட்டணம் அந்த மாளுக்கு இருக்குது. அதனால தான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து தனக்கு சினிமாவில் வந்து அறிமுகப்படுத்தினவங்கிற முறையில் முக்தா சீனிவாசன், சோ, பாலாஜி இவங்களெல்லாம் போய் பார்த்து மேஜர் சுந்தரராஜன், சோ இவங்க 3 பேர் தான் ஞாபகம். இவங்க 3 பேர்த்தையும் பார்த்து காலில் விழுந்து ஆச்சரியம். பட் சோ அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, எல்லா விதத்திலயும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு இல்ல சார்? அது சோ ஒரு பிரெயின் பிகிண்டாவே இருந்தார். எஸ் சார், ஆஃப் கோர்ஸ். பட் வாஜ்பாய் அரசாங்கத்து விஷயத்துல சோ எவ்வளவு பேசி அந்த மாதிரி கேட்கல. காரணம் என்ன சார்? அது தனக்கே எல்லாம் தெரியும் முடிவு போயிடுச்சு. சசிகலா நடராஜனுடைய கைடன்ஸ் வேறு. இதெல்லாம் சேர்ந்தபோது எல்லாம் ராங் கைடன்ஸில் போய் 13 நாளில் வந்து கவர்மெண்ட்டை கவுத்து எலெக்ஷன் கொடுத்துருச்சு. அப்போ தான் அதுக்கு தெரிஞ்சது நம்ம முட்டாள்தனம் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய ஆபத்து வருதுன்னு. அப்போ தான் அதுக்கு புரிஞ்சுது. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஷீ இஸ் நாட் இன்டெலிஜென்ட், ஷீ இஸ் ஒன்லி அரகண்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் அப்போ தான் தெரியுது.
இப்போ இவங்க இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கும் சோ அவர்களுக்கும் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவங்க எதுவும் கூட சேர்ந்து படம்லாம் பண்ணலையா? அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஜோவோட சினிமா வாழ்க்கையே ஒரு அளவுக்கு அதோட காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரும் சினிமா சீரியஸாக எடுக்கல. அந்த நேரு நெருப்பு அந்த மாதிரி படமெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவரும் வந்து சினிமாவை சீரியஸாக எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து கமல் கூட வந்து காதலா காதலா படத்தில் வந்து ஆமாம் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தார். அவர் சினிமா விட்டு விலகிட்டார், ஆல்மோஸ்ட் விலகிட்டார். அவருடைய இதெல்லாம் எடுபடலை அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவரோட டைலாக் டெலிவரி, அவர் அந்த பிரசன்ஸ் ஆஃப் இது காமெடி சென்ஸ் எல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்லணும். ஆனால் சிலதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், கேட்டுக்க வேண்டியது. தனக்கு ரொம்ப இங்கிலீஷ் தெரியும்னு பேசுவார். அது அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணுவார். ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூன்ட்டு அந்த அரசியல்வாதி பின்னாடி வருவார். என்னையா வேணும் உனக்கு, உதவி எனக்கு தேவை. இது ஒரு ஜோக்கு. அதாவது உனக்கு இங்கிலீஷ் தெரியலையா, ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூனாக்கா உன் உதவி எனக்கு தேவைங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறாராம். அப்போ தான் கேட்டாங்க, ஷேக்ஸ்பியர் டயலாக் எழுதியிருக்காரு, பெரிய இங்கிலீஷ் மேதை. இது மாதிரி தனக்கு இங்கிலீஷ் தெரியும்னா பேச்சுக்கு அதை எங்களுக்கு தாண்டா இங்கிலீஷ் தெரியுங்கிற மாதிரிலாம் டைலாக் வரும். ஏதாவது ஒன்று ஒரிஜினலா, ஏதாவது ஒரு கதை ஒரிஜினலா, அதாவது அதில் சில ஸ்டண்டெல்லாம் அடித்தார். துக்ளக் படத்தை வந்து எடுக்கிறாரு, அதில் கலைஞரை கிண்டல் பண்ணுற காட்சிகள் நிறையா இருக்குது. அதுக்கு யாரா கேமராமேன் போட்டாருனாக்கா அமிர்தம்ன்ற கேமராமேன் போடுறாரு. அமிர்தம் வந்து கலைஞருடைய அக்கா மகன், அவரை கேமராமேன். ஓகே, அதுக்கு கலைஞர் அவர்கள் எதுவும் வந்து அமிர்தமே விலைக்கு வந்துட்டார், இது பண்ணல. இது மாதிரிலாம் இந்த ஸ்டண்டெல்லாம் அடிப்பார். அப்போ வந்து சேலத்துக்கு வந்திருந்தார். எங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், ஜெய்சலா யார் கேமராமேன் தெரியுமா படத்துக்கு அப்படின்னாரு. யார் அப்படின்னு, அமிர்தம். ஓ என்னங்க அப்படி, நீ பாரு இந்த வேடிக்கைலாம் இன்னும் பாரு, நிறையா பண்ணுவோம் பாரு அப்படின்ட்டு போனார். நான் கூட இருந்த வேடிக்கை பார்த்தேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அவங்களோட ஷேர் பண்ணணும் இது வரும்போது, அதாவது இது கம்ப்யூட்டரில் வந்து ஒரு இது சாஃப்ட்வேர், தமிழ் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்துறதுக்கான சாஃப்ட்வேர் வந்து மாறன் பிரதர்ஸ் வந்து தயாரித்து வெளியிட்டாங்க. வெளியீட்டு விழாவுக்கு கலைஞர் தலைமையில் நடக்குது. பல கம்ப்யூட்டர் இவங்களெல்லாம் கூப்பிடும்போது சோவியும் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, சோவியும் கூப்பிடும்போது இவர் தன்னை பற்றி பெருசாக பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தார். தமிழுக்கு ஒரு கம்ப்யூட்டரில், அதாவது இந்திய மொழிகளில் கம்ப்யூட்டருக்கான சாஃப்ட்வேர் வந்தது தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு, ஹிந்திக்கே வரல. கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்து ஹிந்தி பண்ணல, தமிழில் வந்துடுச்சு. சரி, அதையே விட்டுட்டு வேற மாதிரி தேசத்து இருக்கும்போது நாங்கள்லாம் முன்னாடி உட்காந்துருந்தோம். உன்னுடைய விளம்பரத்தை நிறுத்திட்டோம். நாங்கள் எந்திரிச்சு கற்றுனோம். கலைஞர் இப்படி திரும்பி பார்த்தார், நாங்கள் தான் கற்றுனோம். உடனே அடங்கிட்டார். தமிழுக்காக பேசுகிற இடத்துல விளம்பரம் அப்படின்னு நாங்கள் எந்திரிச்சு கற்றோம். நாங்கள் 10 பேர் கற்றணும். இப்படி பார்த்தாரு. நான் நீங்கள் தான் அதில் ஃபஸ்ட்டு பண்ண கூத்து. இப்போ இருக்கார் சேர்மனு, இவர் இருந்தார் அந்த மீட்டிங். அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். தமிழுக்கு ஒரு நல்லது வருதுங்கிறதாக்கா அதை வந்து எதிர்த்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ பண்ணுவார். சத்தியமேவ ஜெயத்தேன்றது அந்த அரசாங்க இதில் இருக்கும். அதை தமிழில் வந்து வாய்மையை வெல்லும் போட்டதுக்கு அதுக்கு ஒரு கிண்டல் பாருங்கள், வாய் மெய்யை வெல்லும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஒரு தமிழை வந்து கிண்டல் பண்ணு. இப்படியெல்லாம் தமிழுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். தமிழுக்கு அகெயின்ஸ்டாக அவர் இருந்து அவருக்கு என்ன சார் பிடிக்காது மொழி? அதை தான் கேட்டாங்க, ஏன் தமிழில் பத்திரிக்கை நடத்துகிற நீன்னு கேட்டாங்க. பத்திரிகையுடைய பேரை துக்ளக், ஆன்டி முஸ்லீம். துக்ளக்குங்கிற பைத்தியக்காரன் காட்டினார். அப்போ தான் கேட்டாங்க, துக்ளக் வந்து தோலில் வந்து கரன்சி அடித்தான். தோலில் அடிக்கிறான் முட்டாளிவன். ஏன்னா அது ஒன்று நான் உலோகத்தில் செஞ்ச காசு தான் இருக்கும், உலோகம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தோலில் அடித்தான். அவ்வளோ புத்திசாலியான ஒரு அரசாங்கம். அவன் பண்ண ஒரே தப்பு வந்து தலைநகரை மாற்றும் போது மக்களையெல்லாம் அவன் மைக்ரேட் பண்ண வச்சான். அது ஒன்று தான் அவன் பண்ண முட்டாள்தனம். மற்றபடி அவன் மைக்ரேட் பண்ணதுக்கான ரீசன் நல்லா இருக்குது. கஷ்டப்படாதீங்கடா எல்லாம் வாங்கடான்னா அது வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணல. இதெல்லாம் தான் அவன் பண்ண முட்டாள்தனம். பட்டு அவனை வந்து ஒரு முட்டாளுன்னு காட்டினாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தபோது காயத்தில் அடித்தான். அதான் கேட்டாங்க, துக்ளக்கு முட்டாளுன்னு, நீ காகிதத்தில் அடித்த நீ ஏழா புச்சாலின்னு கேட்டாங்க.
அந்த துக்ளக் முட்டாள் காயத்தில் அடித்த இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இவங்க ஆளுங்க புத்தாளி. இதுதான் சோழன். துக்ளக் முட்டாளுன்னு காட்டணும் சோழன். அதுக்கப்புறம் இந்த நாளடைவில் எப்படி அது மாறுச்சு? அதுக்கப்புறம் காணாம போயிட்டார். அந்த 71 எலெக்ஷனில் தோற்றதுக்கு பிறகு அவருடைய அரசியல்லாம் ஈடுபட்டது. அதுக்கப்புறமே அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டார். அவர் படங்களும் சரியாக போகலை. பணம் ஒரு குரங்கே சரியாக போகலை. அதே போகலை அவருடைய டயலாகெல்லாம். ஆனால் அந்த சமயத்தில் வரிசையாக என்னன்னாக்கா ஸ்டார்ஸை மாற்றினார். ஓகே. முதல் படத்தில் ஜெமினி கணேசன் தேன்மலையில், அதுக்கு அடுத்த படத்தில் ரவிச்சந்திரன், அதுக்கு அடுத்த படத்தில் ஜெய்சங்கர். அதாவது ஸ்டேட்டஸ் வாரியாக வந்துக்கிட்டு தான் ரொம்ப வளர்ந்துட்டோன்னா சிவாஜியை போட்டு எடுத்தார். சிவாஜிக்கு அந்த காமெடி ரோலெல்லாம் சரியாக சூட் ஆகும். காமெடி ரோல் சரியாக சூட் ஆகும். ஏன் சார் அவரும் இதில் சூப்பராக பண்ணுவாரே சார்? அது அந்த காமெடியை அவர் செய்யும்போது ரசிக்க முடியல. ஓகே. ஏன்னா எனக்கு படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் அப்புறம் இவர் முத்துராமன் அவர்கள்லாம் சேர்ந்து ஊட்டி வரை உறவு அந்த படம்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நாகேஷ் தான் மெயினாவே இருப்பாரு. நாகேஷ் தான் மெயினா இருப்பாரு. அந்த நாகேஷ் இவங்கெல்லாம் லவ் சீனோட முடிஞ்சிட்டு போயிடுவாங்க. இப்போ தேன்மலையில் கூட ஜெமினி கணேசன் நடிச்சாரு யாருக்குமே தெரியாது. சோவும் நாகேஷும் தான் அந்த படம் பூரா இருப்பாங்க. ஜெமினி கணேசனும் கே ரோஜாவும் அந்த ரொமான்ஸுக்கு மாத்திரம் ஃபில்லப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த நெஞ்சில் நிறைந்தவங்கிற படத்துலையும் ரவிச்சந்திரன் கே ரோஜாவும் ரொமான்ஸுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. காமெடி பூரா சோவும் நாகேஷும். அது மாதிரி வரும்போது சிவாஜியை போட்டு நிறைகுடம் படம் எடுக்கும்போது சிவாஜியை ஓரம் கட்டும்போது எடுப்பள்ளியா அந்த ரசிகம் பார்க்கல. ஓகே. அதனால சூட் ஆகல. ஜோக்கும் நாகேஷ் அவர்களுக்குமே நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும்ல சார்? அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு புரிதல், நல்ல ஒரு காம்பினேஷன் எப்போதுமே சூப்பராக இருந்தால் தானே சார்? டீன் மார்ட்டின், ஜெட் லூயிஸ் மாதிரி, பாபோ, பிங் கிராஸ்பி அந்த ஸ்டைலில், ஆபர்டன்லாம் காஸ்டலோ, லாரல் நாடி கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டைலில் இவங்க வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட வரணும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் நின்றுச்சு. ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் இவங்கள தூக்கி சாப்பிட்ற மாதிரி காமெடி இதெல்லாம் வந்து. ஆமாம் சார், அது ஒத்துக்கணும். ஏன்னா கவுண்டமணி செந்தில் அவர்கள் காமெடியும், அதுக்கப்புறம் நம்ம விவேக் அவர்கள், அப்புறம் வடிவேல் அவர்கள், அப்புறம் இப்போ சந்தானம் அவர்கள், இந்த காமெடிலாம் நம்ம பார்த்துட்டு சுந்தர்சி மாதிரி எனக்கு தெரிஞ்சு காமெடி படம் எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அற்புதமான காமெடி இது. அவருடைய படங்கள்லாம் ரொம்ப ரசிச்சுப்பாங்க. உண்மையா சார், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் எனக்கு அது சுந்தர்சி படம்னாங்க தைரியமாக போய் உட்காரு. இன்னைக்கு நான் ரொம்ப ரசிச்சு பார்க்குற படம். ஓகே. சபாஷ் மீனாவையே உள்ளத்தை எளித்தான் எடுத்தார். அந்த சாயலே தெரியாமல் எடுத்தார். அந்த சாயலே தெரியாமல். சபாஷ் மீனா படம் அது சிவாஜி அவரா சார்? சபாஷ் மீனா படம், சபாஷ் மீனா சிவாஜி நிறுத்தியா. அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சைடாக தான் இருப்பார். சந்திரபாபு டபுள் ஆக்டில் வருவார். ஓகே. அதில் ஓகே. இதில் டபுள் ஆக்டே சிங்கிள் ஆக்டா பண்ணி கவுண்டமணியும் கார்த்திகா பண்ணிட்டாங்க. அந்த காம்பினேஷனை கவுண்டமணி. ஆமா, மணிவண்ணன் அவர்கள் டபுள் ஆக்ஷனா இதுல காமிச்சிருந்தாங்க. அது மாதிரி வரும். ஆமா. பட் மணிவண்ணனோட மெயின் ரோடு கார்த்திக்கும் கவுண்டமணி தான். ஆமா சார், அது மாதிரி என்டையர் மூவி யூ கேன் லாஃப் சார். அந்த அப்படி ஒரு இது அது அவருடைய படங்கள் பூராமே அந்த காமிக் சென்ஸ் இப்போ சமீபத்தில் பார்க்குறதுல அவருக்கு அந்த இது நல்லா